இயேசுவில் பிரியமான ஆனந்த அருளுரை நேயர்களே, உங்களை இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் சிந்திக்க எடுத்துக்கொண்டுள்ள பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 24 முதல் 27 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் கப்பர்நாவுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டுக்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போட்டு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தோர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவரிடம் செலுத்து என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, தடையாக இருக்கக்கூடாது, அதுவும் விசுவாசத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதை தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்தை பொறுத்தவரை அரசருக்கு வழி செலுத்துவது என்பது சாதாரண ஒரு கட்டாயமான ஒன்று, குடிமக்களுடைய கடமையாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கு விதிவிலக்கு இல்லாதது போல இறைமகன் கிறிஸ்துவும் வரியை செலுத்துவதை சுட்டி காட்டுகிறது. யாருக்கும் தடையாக இருக்கக்கூடாது, அதிலும் எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதை தான் இறைவார்த்தை வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த நாளிலே நாமும் விசுவாசத்துக்கு தடையாக இருக்காமல் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் ஆலயத்திற்கு செல்வது வழக்கமாக வைத்திருந்தார். அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒரு குழந்தை செல்வம் என்பதுதான். அது கிடைக்காமல் 2 நாட்களாக காத்து கொண்டிருந்தார். அதை பார்த்த மற்றவரோ, நீங்கள் ஆலயத்திற்கு செல்வதால் உங்களுக்கு பெரிதாக ஒன்றும் கிடைக்காது. நான் சொல்வதை போல எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார், அவரிடம் சென்று நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வந்தே நல்லா இருக்கும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அவரும் போகிறார். போய் கொஞ்ச நாளிலே அவருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கிறது. ஆனால் அவருக்கு இருந்த ஆர்வமோ அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கண்டறிய வேண்டும் என்று நினைக்கிறார். எனவே திரும்பவும் அதே நபரிடம் சென்று கேட்கிறார். உடனே அந்த நபரோ, நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை ஆண் குழந்தையாக இருக்கும், தலைப்பிள்ளை ஆம்பளப்பிள்ளை, தவறுனா பொம்பளப்பிள்ளை என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இவரும் மகிழ்ச்சியோடு தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தார். சில நாட்கள் போனது. பிறந்தபோது அது பெண் குழந்தையா போனது. இந்த மனிதருக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதே நபரிடம் சென்று கேட்கிறார், நீங்கள் சொன்னது போல ஆண் பிள்ளை பிறக்கவில்லை என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லிவிட்டேன், தலைப்பிள்ளை ஆம்பளப்பிள்ளை, தவறுனா பொம்பளப்பிள்ளை, உங்களுக்கு பொம்பளப்பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சொன்னார். இது மனிதர்கள் மீது வைக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது, விசுவாசத்திற்கு தடையாகவும் இருக்கிறதை பற்றி தான் இந்த ஊமையானது, இந்த கதையானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு ஆயர் குருவிடம் கேட்கக்கூடிய ஒரு நிபந்தனை, ஒரு செய்தியானது, நீ வாசித்ததை விசுவசித்ததை கடைபிடிப்பவும் போதிப்பதையும் நீ வாழ்வாக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். எனவே நாம் வாசிப்பதை விசுவசிப்போம், விசுவசித்ததை கடைபிடிப்போம், கடைபிடித்ததை பிறருக்கு எடுத்துச் சொல்லி போதிப்போம். இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றிட தடையாக இல்லாதிருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை அவருடைய அருளால் ஆசிரால் நிரப்புவாராக. ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.